யதார்த்த யோகி செஹான்ஜியின் பதில்கள். கேள்வி 7. பாலுணர்வை அடக்கலாமா? பதில்: பாலுணர்வு என்றால் காமம். காமத்தை அடக்கலாமா என்ற கேள்வியை கேட்டுள்ளீர்கள். காமம் ஒரு இயல்பான, இன்றியமையாத ஒரு உன்னதமான ஓர் உணர்வு. இது படைப்பாற்றல் சக்தியின் மூலம். இதனை ஒருவன் சரியாக உணர்ந்து கவனித்து அனுபவித்து கடந்துவிட்டால் அது அவனை தெய்வீகத்தன்மை தளத்திற்கு உயர்த்திவிடும். காமத்தை வலுக்கட்டாயமாக அடக்கினால் அது அவனுடைய ஆழ் மனதில் தீய குணங்களாக மடைமாற்றமாகி அவனை மிருகத்தை விட கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். இந்த சமூகம் காமத்தை பற்றிய கேள்வியை கேட்கவே தயக்கமான ஒரு மனநிலையை உருவாக்கி வைத்துள்ளது. காமம் பற்றிய கேள்விகளை தவிர்க்கின்றது. காரணம், இந்த விழிப்புணர்வற்ற சமுதாயம் அதனை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை வைத்துள்ளது. ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒருவனால்தான் காமத்தை பற்றிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுக்க முடியும். இவன் காமத்தின் உண்மையான சக்தியை உணர்ந்து கவனித்து அனுபவித்து உயிர்த்தெழுந்தவன். காமம் தெய்வீகத்தின் முதல் சுவை. அது பேரின்பத்தின் நுழைவு வாயில். இதனால்தான் இதனை சிற்றின்பம் என்று அழைக்கின்றார்கள். பேரின்பத்தின் ஊடகம்தான் காமம். இந்த காமம் என்ற பாலுணர்வை ஒருவன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் அவனுக்குள் உள்ள தெய்வீக தளத்திற்கு ஒரு பிரபஞ்ச தாவ ஆயத்தமாகி விடுவான். காமம் தன்னை சரியாக புரிந்து கொண்டவன் மற்றவர்களின் உடலை பொருளாக பயன்படுத்த மாட்டான். இறைவனின் இல்லத்தை அடைவதற்கான முகவரிதான் காமம்.